ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை பணியார குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 4 முட்டையை உடச்சி ஊற்றி பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலந்து பணியாரக்கல்லில் பார்த்தீங்கன்னா அரை குழிக்கு ஊற்றி 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு தாளிச்சுட்றதுக்கு ஒரு வடக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 தக்காளி பார்த்தீங்கன்னா மிக்சியில் அரைச்சி போட்டுருக்குறேன். அதுக்கப்புறம் மசாலா பொருள்லாம் சேர்க்கலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்புறம் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற முட்டை பணியாரத்தை எடுத்து உள்ளே போட்டு நல்லா கொதித்து நல்லா அந்த முட்டை பணியாரத்தில் கிரேவி பிடிக்கிற அளவுக்கு நல்லா கொதித்து கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம்.